ஸோ ஹாய் அக்கா, A4 பேப்பரில் ட்ரா பண்ணால் மேலேருந்து கீழே எத்தனை காலம் வரும், எவ்வளோ சென்டிமீட்டரில் காலம் போடணும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ A4 பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இதோட அகலத்தோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 21 சென்டிமீட்டர் கிட்ட இருக்குது. அப்போ அதோட பாதி 10.5 சென்டிமீட்டர். அப்போது கீழே மேலே ரெண்டு பக்கமே 10.5 10.5 சென்டிமீட்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போது அந்த டாட்டில் இருந்து ரெண்டு பக்கமும் அந்த சென்டரில் தானே அந்த டாட் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த சென்டரில் இருந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே 2.5 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. 3 சென்டிமீட்டராக எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி 2.5 2.5 கூட்டிகிட்டே போங்க. இப்போ இது A3 ஷீட்டாக இருந்தது அப்படின்னா 3 சென்டிமீட்டர் தாராளமாக எடுக்கலாம். A4ங்கிறப்போ A3யை விட சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் 2.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் மேலே எத்தனை டாட் வச்சிங்களோ அதே மாதிரி கீழே வச்சுக்கோங்க. 2.5 5 7.5 10 இந்த மாதிரி டாட் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு பக்கமே ஈக்குவலாக டாட் வச்சதுக்கப்புறம் ரெண்டு டாட்டையுமே இப்போ வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்போது ரெண்டு டாட்டையுமே ஜாயின் பண்ணால் A4 ஷீட் பேப்பரில் 2.5 சென்டிமீட்டருக்கு 7 லைன் கிட்ட வருது. அதாவது ஸ்பேஸ் மேலே கீழே சைட்லலாம் விட்டது போக 7 லைன் வருது. ஸோ இப்போது காலம்கான லைன் 7 போட்டாச்சு. இப்போ பேப்பரை அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்போ ரோ போடுறதுக்காக நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ இந்த ரோக்குரியதில் இதோட நீளம் எவ்வளோன்னு பாருங்கள். இது வந்து 29.7 சென்டிமீட்டர் கிட்ட வரும். அதை பாதியாக பிரிக்கும் போது 14.7 சம்திங் வைங்க. ஸோ 14.7 மேலே கீழே ரெண்டு பக்கமும் வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பிரித்தோம் பார்த்தீங்களா ரோக்கு, அதே மாதிரி 2.5 சென்டிமீட்டராக கூட்டி மேலே கீழே டாட் வச்சு ஃபஸ்ட்டு எப்படி லைன் போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் போடுங்க. இப்போது பேப்பரை வந்து நம்ம A4 பேப்பரை நேராக வச்சோம் அப்படின்னா நீளம் கொஞ்சம் அதிகமாகவும் அகலம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அப்போது நம்ம எடுக்கக்கூடிய சென்டிமீட்டர் வந்து நீளத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவும் அகலத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவும் எடுக்கலாமா, அதாவது வேரி பண்ணி எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. நீளம் நீங்கள் எவ்வளோ சென்டிமீட்டர் எடுக்கிறீங்களோ அதே சென்டிமீட்டர் தான் அகலத்துக்கும். நீங்கள் மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டிராயிங் கேரிகேச்சர் மாதிரி ஆயிரும். ஸோ இப்போது ரோ வந்து 2.5 சென்டிமீட்டர் 2.5 எடுக்கிறீங்க அப்படின்னா காலமும் 2.5 தான் எடுக்கணும். மாற்றி எடுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம காலத்துக்கான இந்த ரெண்டு டாட் மேலே கீழே ரெண்டு பக்கம் வச்சாச்சுல, இதை இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ரோக்கான லைன் வந்து மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 11 லைன் கிட்ட வரும், எல்லா ஸ்பேஸ் விட்டது போக. ஆமாம், நீங்கள் பேப்பரில் ஏன் சென்டரில் இருந்து பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டரில் இருந்து பிரிச்சிங்கன்னா நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது ட்ராயிங் சென்டரில் விழுந்துடும். ஸோ நீங்கள் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது நம்ம பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ காலம்க்கு வந்து 6 பாக்ஸ், லைன்னு கவுண்ட் பண்ணால் 7 லைன் வந்திருக்கு. அதுவே ரோக்கு வந்து 11 லைன் வந்திருக்கு. பாக்ஸுன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 பாக்ஸ் வந்திருக்கு. 6க்கு 10. இப்போது நீங்கள் கிரிட் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் வந்து கிரிட்டு போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து 6க்கு 10 போட்டு நீங்கள் A4ல் வரைஞ்சிக்கலாம். இல்லை எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் வந்து கிராஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் இந்த மெத்தட் நான் போட்டிருக்கிறேன். இதை பார்த்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ கிராஸ் லைன் யூஸ் பண்ணுறது வந்து அந்த நார்மல் பாக்ஸை விட இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த கிராஸ் யூஸ் பண்ணுறது. சென்ட்ரு கண்டுபிடிச்சிக்கலாம், மேலே கீழே இருக்கக்கூடியது கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கிராஸுக்கும் நான் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரிட் மேக்கர் ஆப் இருக்கும், அதில் போய் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. அதில் போய் 6க்கு 10 அந்த ரேஷியோவில் ஒரு இமேஜை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைன் போடுங்க. இல்லை அப்படின்னா அதில் வந்து 9 போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் கிரிட்டோட மெத்தட் வந்து இதுதான். இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.